ஆமா ஒவ்வொன்னா போட்டு நேக்கலாம் ஜவுளி மாதிரி ஆகி போச்சு ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம் ரெண்டு குடம்பு எடுத்து ஊத்திருப்பேன் மன்னர் போட்டோம்னா மகாராணி காலி காலி ஆமா இப்பதான் எழுதி சரி ஐடியா இருக்குது என்ன படிக்கட்டிக்கு பத்துக்கோ சிமெண்ட் போட்டு மடைக்கிறேன் அதுக்கப்புறம் அவன் தேட்டு போடுவான் அதுக்கப்புறம் ஒன்னு ஏப்பி விட்டுருவான் சென்றவர்கள் இதுவரை இந்த ராஜநாகத்தை சந்திக்கவில்லை. என்னதான் நடக்கிறது சூரியவரை நாட்டில்? மன்னர் காலி மகாராணி காலிங்க காலி இப்ப அரண்மனை மன்னர் செத்த மகாராணி செத்துறாங்க. சரி இலவச அம்மா கையை வச்சுக்கிட்டு இப்ப அரண்மனையை சோகத்தில் இருக்குது. ஆமாங்க என்ன ஆனா இலவசம் மட்டும் எங்க ஐந்து போனாலும் தெரியல. யார் இளவரசி கனிமொழி? ஆமா சரி அந்த சின்னஞ்சிறியவளை நீங்கள் பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் நான் சும்மா ஐந்துக்கிட்டே இருக்கோம் அவ்வளவுதான். அந்த அழகை பார்த்தால் அவதான். சரி ஓகே சரி நான் பார்த்துக்கொள்ளேன். ஆனா இளவரசன் இப்படி இருக்கிறான் மட்டும் சொல்லு. என்னோட தம்பியோ இருந்து போயிட்டார். எங்க அண்ணன் எங்க இருக்கிறா தெரியவில்லையா ஆண்டவா. சூரியவரை நாடு சூரியவர்மா என் தந்தை மங்கை கலசி இளவரசன் கவியரசு. ஐயோ எங்க அண்ணன் தான் தேடி போட்டு வர இளவரசி கனிமொழி. நான் தான் உன்னை இளவரசி என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உன்னிடம் ஏதோ ஒன்று இருக்கிறாவை. அழுகு என் நண்பன் உரைத்ததை இவள்தானோ? இது மாடி ஒரு சனிக்கு வர மாதிரி. நான் யார் தெரியுமா? அந்நாட்டு தளபதி ராஜனாக. இந்நாட்டு தலைவர் ராஜனாக அவன் ஒரு கெட்டவனாச்சே. யாரை பார்த்து நீ கெட்டவன் என்று உரைக்கிறான்? தொட்டு கட்டான் என்கிறான். தொட்டாமல் கட்டான் ராவணன். சொல்லி கட்டான் விஸ்வாமித்திரன். சொல்லாமல் கட்டான் ஹரிச்சந்திரன். வாரி வாரி கொடுத்தான் கர்ணன். குடுக்காமல் கட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்பாய் சொன்ன நான் என்னை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறாய். கனிமொழி என் நண்பன் உரைத்தது சரியாகத்தான் இருக்கிறது. என் நண்பன் பொய் உரைக்க மாட்டான். நான் எதற்காக உன்னை சந்திக்க வந்தேன் தெரியுமா? கட்டி அணைத்து முத்தம் தர வேண்டும் என்ன? கட்டி பிடிச்சு முத்துமா அடைச்சி நான் என்ன நான் என்னடி சொல்லிவிட்டேன்? உன்னுடைய கட்டான உடலை கட்டவுடன் என் கஜபுஜம் துடிக்கிறது. கட்டி அணைத்து முத்தம் தர வேண்டும் என்று இதற்கு அழுகிறான். பயமா இருக்குது எனக்கு. கட்டி அணைத்து முத்தம் தர முடியுமா? தரங்கட்ட நாயே. டேய் நான் யார்? என் நாட்டு இளவரசி. நீ யார்? கேவலமான ஒரு பிச்சைக்காரன். நான் பிச்சைக்காரனுக்கும் நாட்டு இளவரசிக்கும் ஏழு சவுடி எட்டதான். இளவரசி கோபுரத்தில் இருக்கும் குப்பை ஒரு நாள் காற்றடித்தால் வந்துவிடும். இதே கீழே இருக்கும் குப்பை கோபுரத்துக்கு சொல்லும். சொல்வதற்கு வர முடியுமா? வர முடியாது. இளவரசி உயர உயர ஊக்குருவி பறந்தாலும் விருந்தால முடியுமா? வாக்கோடை தோகவரி தாண்டினாலும் ஓடு மயிலுக்கு ஈடாகுமா? உடனே நிறைய கைதைப்பாலும் பசுவின் பாலுக்கு ஈடாகுமா? உரைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் கொஞ்சம் அதன் குணமான குட்டு சோட்டிலே கைது போதும், சேற்றிலே எருமை விடும். இவை அனைத்தும் உன்னுடைய குணம். நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் உன் மரமண்டை கேரவில்லை. போனால் போகட்டும் என்று விட்டு விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் என்னுடைய கோபத்தை அதிகரித்து விட்டார். கடைசியாக சின்னஞ்சிறியவராக இருக்கிறார். கட்டி அணைத்து முத்தா கொடுக்க முடியாது. சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக நிச்சயமாக உண்மையாக மட்டும்
அடியாளர் செய்துட்டாய் துண்டிய குதிக்கிற துண்டிய நீ போடி பல்லுக்கு அவளே ஆனாடி குப்பை ஒத்தையடி பாதையிலே ஊரு சன தொகையிலே என்னோட மனசு ஒத்தையடி பாதையிலே ஊரு சரத்துங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு அடே அடே பாழ் மனசு தவிக்குதம்மா பாக்கு வச்ச பரிச போட்ட பாதையெல்லாம் வெறுக்குதம்மா சாமி போட்ட முடிச்சு சாதி சாதம் ஒத்தையடி பாதை ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு வெத்தலை போல் வாழுதம்மா என்னோட மனசு முத்து மணி மாலை ஒண்ணு தினத்தோட போத்தி வச்சு ஒண்ணு கொண்டு காசு போல காய்ச்சல் முத்து மணி மாலை ஒண்ணு காத வழி நான் நடந்து ஒத்தையடி பாதையில் ஒரு ஒத்தையா போகுதம்மா என்னோட வெத்தலை போல எனக்கு தெரிகிறதா யார் என்று கடைசியாக உரைக்கிறேன் சத்தியமாக நிச்சயமாக உண்மையாக அப்படியேனோ இந்த சூரியபுரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதை இருக்கணும் உன்னை என்ன செய்கிறது அதோ தெரியும் மலை உச்சிக்குள் வீசி அறிகிறேன் என்னன்னு தெரியல வாழவே பிடிக்கல உலகத்தில் ஒன்று வாழ வேண்டும் இன்னொன்று சாக வேண்டும் நீ இரண்டாவது முடி வச்சுட்டியா போய் சேரு ஆமா இதாச்சா புடிக்கிட்டு இறஞ்சாவல என் தெரியாது சாமி அது எடுத்து நான் எங்க இஷ்ட தூக்குறேன் பாக்குறேன் நீ எங்க பூச்சி தூங்கன்னு எனக்கு தெரியும் ஆமா அந்த துண்டு நீ உழைத்தால் போல அவளை போட்டு கேட்டு நீ எப்படி செய்கிறாளோ அப்படியே செய்கிறான் பார்த்தேன் சந்தித்தேன் அவளை பார்த்தவுடன்
வேலையை செய்து விட்டு அப்படியா? மலை உச்சியில் தூக்கி வச்சு போய் போட்டும் போ. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும், உக்காரு. இந்த நாட்டுல யாருமே கிடையாது, நீதான் எதுன்னு செஞ்ச. அதனால இந்த நாட்டுக்கு பதவி, முதல் பதவி உனக்கு இருக்கும். உண்மை. இந்த சூரியவரி நாட்டை சேர்ந்த சூரியவர்மன் இருக்கா? ஆ. இலாகா பிரிச்சு நீ ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கரும்புள்ளு செம்புள்ளு குட்டி கைது மேல் ஏற்றி விட்டான். அதற்காக இந்த சூரியவரி நாட்டை அடைய வேண்டும் என்ற பல திட்டங்களை கேட்டு உங்கள் இருவரும் கூட்டணியில் அமைத்து அனைத்திலும் வெற்றி அடைந்து விட்டோம். ஆகையால் வருகிற வெள்ளிக்கிழமை என்று நாம் இருவரும் பணிபுரி சுட்டிக் கொண்டு இந்த நாட்டுக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாட்டுக்கு மன்னர் ராஜராஜா. சரி, பாவம் அந்த பொண்ணு பாவம் அந்த பாத்ரூம் கழுவி இருக்குதா, கொஞ்சம் பதிவு கொஞ்சம் கிச்சன் ரூம் இல்ல மாப்போடு போட மாட்டேன் ஒட்டாடி. அப்ப நீ பத்தி என்ன? சரி, நீங்கள் இருவரும் சண்டை போடக்கூடாது. இதுக்கு நானே முடிவு சொல்கிறேன். மகாராணி இல்லாத காரணத்தினால், சூரியபுரி நாட்டில் மகாராணி இல்லாத காரணத்தினால் கலா மகாராணி வாங்க. பரவாயில்ல, இப்ப எனக்கு பண்ணி கொடு. உண்மை கவிதை வேணாம், அப்படியே போடு. சரி, மறக்க மனம் இருந்தால் உன்னை மறந்திருப்பேன். இருப்பது ஒரு மனம். ஆகையோ கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்க, கடல் ஆழத்தில் தேடினால் புத்தி கிடைக்காது, ரெண்டு பலாப்பழம் தான் கிடைக்கும். இந்த நாட்டில் என்னுடன் இருந்ததுதான் அனைத்து வேலையும் செய்ததுதான் இந்த நாட்டுக்கு தளபதி கோச்சாமி. தளபதி கோச்சாமி. ஐயா, எனக்கு பதிவு வேணாம். தளபதி பதிவு குத்துட்டு எவனா சண்டை போடுவான், நான் போய் அவனை சண்டை போட்டு கை கால் வெட்டிங்க எனக்கு அந்த பதிவு வேணாம். எனக்கு நிஜாம் பதிவு கொடுக்க மாட்டோம். அது கொடுத்தாதான் 10,000 ரூபாய் பட்ஜெட் போட்டா 1000 ரூபாய் தான் செய்வேன். 9,000 சரி, இல்லைன்னா ஒரு 4 லட்சம் அப்பன் இருக்கும். 4 லட்சம் ஏமா அந்த மன்னருக்கு வசதி எவ்வளவு வேலை செய்து கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாதா? முடியாதுடா. முடியாதா? விட மாட்டேன், 2 பேரும் விட மாட்டேன். போய் 25 நாள் அவர் போய் இட்டு வந்து 2 பேரும் போயிட்டு போய் வாங்கல, நான் கொஞ்சம் பை வாங்குற கட்ட பையாவா அவர் காமெடியில போடுறாப்பா. கட்ட பை கிடையாது, ஏன் சிந்து பை எடுத்து வந்து 2 பேர் கொஞ்சம் கவுக்குறேன் வரேன்டி. இந்த அளவுக்கு பேசுவதற்கு ஏங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன ஒண்ணு டாபர் போயிட்டாங்க ஒரு மாதிரி. அவன் இந்த அளவுக்கு பேசுவதற்கு காரணம் நீதானே. போற நேரம் பயங்கண்ணா எப்ப நம்ம மணி முடிச்சு இதற்கெல்லாம் இவ்வளவுதானே. வருகிற வெள்ளிக்கிழமை அன்று நாம் இருவரும் மணிபடி சுட்டிக் கொண்டு மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. ஐயோ தம்பி, நல்லா இருந்தாடா, 2 கோட்டை வாங்கி தரேன்னு சொன்னாடா, உனக்கு இந்த நிலைமை ஆகி போச்சாடா. தம்பி எனக்கு தெரிஞ்சா தெரியலையா? வீடு வேணுமா? வீடு தானே, என் பின்னாடி வா, கட்டி கட்ட தரவா. ஐயோ, இதே எடுத்துனா எங்கேயாவது போய் சாதம் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். பார்த்தா எங்க அண்ணன் ஆளை காணுமே. ஐயோ, எல்லாரும் மந்திரவாதி பண்ண வாசமா. அவன் நந்தது போல நந்தது. மாமியார் சேர்த்துட்டாங்க, மாமியார் சேர்த்துட்டாங்க. ஆமா, உங்க அண்ணன் கண்டுபிடிச்சாங்க, உன்னை கண்டுபிடிச்சாங்க, வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சாங்க. எங்க? வந்து எங்கடா போனேன் அண்ணா? எங்கடா போனேன்? அம்மா தாயே, எதற்கேம்மா இப்படிப்பட்ட நிலைமை? அம்மா, வாழைக்கு தேடி வந்திருக்கிறம்மா. எங்க நோயெல்லாம் நீதான் தாயை குணப்படுத்தணும். அம்மா கண்ணியம்மா தாயே, மனசால நான் நினைச்சேன் மகராச வேண்டும் அம்மா. கையேந்தி கேட்டு நின்று கண் கொண்டு பாரும் அம்மா.
அனந்தலமா என்னம்மா சொல்ற? ஆமா. என்ன சாபம்? நாங்க எப்படிமா அந்த மஞ்சள் பால் எடுப்பது? எப்படி அடிக்கிட்ட எங்களால எப்படி அடிக்க முடியும்? அது யார்தான் சொல்றது? அந்த மாதிரி என்ன மாட்டி விட்டுச்சே. சரி பரவாயில்ல, நான் முயற்சி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க போங்க. ஹலோ பீடி, வா பீடி வாங்கிட்டேன். இறை வகுத்த முறை வகுத்த மறை திறந்து வாழ்வதாக வாழ்க்கை என்றால் திருவள்ளுவர் அதற்கேற்றால் போல் வானோக்கி வாழ் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழக்கூடிய என்ற குரலுக்கு ஏற்றால் போல் இந்நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் சூரியமணி நாட்டில் மன்னன் இல்லாத காரணத்தினோ இந்த ராஜனாக மடிமுடி சுட்டிக் கொண்டு நகர் வள வர வேண்டும். என்னுடைய அந்தரங்க காதல் ஆசை காதல் என்னுடைய மனைவி கலாவை காணவில்லையே. எண்ணம் எப்படியோ செயல் அப்படியே கலாம் பொத்தாமரை குளத்தில் புத்த செந்தாமரை போல் காட்சியளிக்கிறார். என்ன அழகு என்ன அழகு! உன்னுடைய அழகு இப்போதுதான் எனக்கு தெரிகிறது கலா. எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்போது நாம் இருவரும் நகரம் வர வேண்டும். எப்படி தெரியுமா? கண்ணே முதல் தேனே தெரியுமாவே தித்திக்கம் தெங்கடி வானாத வலுமையே தகட்டாத தெங்கடியே வற்றாத வயதியே இல்லாம இசைவாடும் குயிலே ஈரம் எதிர்க்கு வர இளைஞர்கள் கலா எதிர்க்கு வர நம்பிக்கை இப்போது உன் மனம் எப்படி இருக்கிறது? ஆடி போன
நீங்க நான் எந்த ஒரே சொல்ல வேண்டியோ ஓய் அசீமா ஓய் அந்தோரே ஐயா நீ வாய் சிரிச்சாதான் என்னோட நான் எங்க அக்காங்களா சொல்லிட்டேன் ஓயா சீமா எனக்கு ஆயம் கூட தெரியாத மாதிரி அடிப்பாரு எனக்கு யாரு இருக்காங்கடியோ என்ன பெத்தாம்மா மாலை போடுறாங்க ஊர் மாலை ஓ என்ன கொண்டு வந்தேன் கோயானே செத்துதான் செத்து ஒரு ஆள் ரெடி பண்ணிட்டு சாகக்கூடாதா எனக்கு யாரு இருக்காங்கடா ஐயோ செத்த பேரே தெளிச்சு கிடக்குறாரு ஓயா சேட்டோய் அது வர பேர் பின்னாடி எல்லாம் படுத்துக்கிட்டு நீங்க நான் என்ன குறைய சொன்னேன் ஓ அண்ணா ஏன்னா அப்படிப்பா என்ன அப்ப எப்படி பாத்துறேன் எப்ப கூட அப்படியே கிடையாது சொன்னேன் என்ன ஜிம்முக்கு போய் என்ன சொன்னேன் என்ன எப்பாவது எடுத்துக்கினே ஓ என்ன என்ன புடவை தரல மாத்தி கட்டிக்கிறதுக்கு எடுத்துலையே வயசு பூ போட்ட மாதிரி இருந்தா சரி நான் உள்ள சீமா நல்லா இருக்கும் யாரு ஓ மாமா எனக்கு தங்க சிகரெட் என்ன கொண்டு வந்து என் கோவிலானே அத்தை அந்த மாட்டு அடி வேற தப்பு மாமா ஓ என் வாழைப்பட்டு மாமா என்னை கொண்டு வந்த சீமா எனக்கு தங்க சிகரெட் அன்னைக்கு தாய் மாமா கையெழுத்துடா சீமா நீங்க நான் இருந்த கோட்டையில எனக்கு தாலி தகராறு அன்னைக்கு எனக்கு தாய் மாமா கோளாறு சீமா ஐயரும் கடிக்குதா நான் உனக்கு குட்டியே புத்த வரல நாங்க எல்லாம் அறியாத பசங்க ஏஞ்சல நீங்க நான் எத்தனை நினைப்பனோ என் சீமோ ஏஞ்சல அந்த ஊர்ல ஐத கூட ஐவாளுங்கம்மா அந்த ஊர்ல விட்டா சிச்சு நீங்க நான் வயக்காட்டு மண் எடுத்து அன்னைக்கு நான் வயிறை வச்சு ஐயோ இந்த மதியங்களா சாமி உள்ள ஒரு கூடையில முட்டை வச்சுக்கிறேன் முட்டை மண்டலம் ஒரு கூடையில ஆயிரத்துக்கு வச்சேன் எத்தனை குஞ்சுக்குதுன்னு பார்த்து சரி அந்த குஞ்சு எத்தனை பார்த்து ஐயோ ஐம்பது பேரை வச்சு நீ ஆனால் தூக்கி போயிடலாம் எனக்கு வேற நீக்கின்ற புடுக்காம சாவன நாளைக்கு செத்தா என்னடா உள்ள யாரு
அன்னைக்கு நான் மயக்காட்டு மண் எடுத்து அன்னைக்கு நான் மயிரை வச்சு தாலி பண்ணிட்டாயா சீமா. ஐயோ வர மாட்டேங்குது. இந்த வயசுல அரப்பண்ண ஒரு வைத்தியார சொல்லலையே சீமா. நான் தூக்குமா முடியுமா உன்ன? நான் உன்னை தூக்குமா முடியாதே. யாரும் உன்னை தூக்குமா தெரியலையே. வண்டி வருது. நீங்க நான் சுடுகாட்டு மண் எடுத்து அன்னைக்கு நான் சுருளு வச்சு தாலி பண்ணி நான் சுருக்கா அரப்பண்ண ஒரு ஜோசியர் அன்னைக்கு சொல்லலையே. யார் வருவாங்க? ஐயோ நீங்க ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுறா என் குறைய எடுத்துக்கின்னு. நீங்க பொம்மால போய் பிடிப்ப அந்த மாதிரி என் குறைய எடுத்துக்கின்னு அந்த கணிகாபுரம் குளத்தாண்ட போய் நின்னா என் குறைய இன்னைக்கு 4 கேவனிக்கு குனிய வச்சு கேட்கறாங்கடியோ. இருக்கு பிடிச்சிங்கன்னா நான் தாங்க ஆண்டி பார்க்க வந்தியா? ஆண்டி குறைய பார்த்தா பயப்படக்கூடாது. நீங்க நான் எந்த குறைய சொல்ல மாட்டோம். இதெல்லாம் மாலை போட்டு போல மாலை போட்டு ஏதா நீ நட செத்துக்கு நீ செத்துருக்கலாம் கொண்டாடி வரீங்களா? மாலை போட்டு போ. பாடி பாடி ஒரு ஆய்வர மாதிரி இருக்க மாட்டேன். பாடி டைட்டா தானே கட்டி இருக்கு. இந்த பாடி காலம் வச்சு தூக்கியா தூக்குடா தூக்குடா அட்டை அழுகுறாங்க. தூக்குடா ஐயோ ஐயோ கடவுளேமா தூக்குடா தூக்குறியா தூக்கு ஏபிசில தரதே தூக்கு ஆண்டி இல்ல தூக்குடா தூக்குறியா தூக்குடா தூக்கு தூக்குடா தூக்கு பரமா ஏய் தூக்குடா இந்த பாஸ் ஏமாண்டி ஆயிடுச்சு தண்ணியம்மா கூட கருணுக்குது. ஏன்னா எந்நாட்டுக்கு பொண்ணோட வாழ்ந்து வரக்கூடிய காலம் சென்ற நாகராஜ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உலமாக திகழக்கூடிய ஐயாவுடைய நினைவாக இன்னும் 6 நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து எனக்காக ரூபாய் 100 ரூபாய் கொடுத்திருக்கிற ஐயா அவருக்கு நன்றி கலந்த வணக்கம். நல்லவங்க தான் இந்த நாட்டில் இருக்கணும். அந்த என் கூடவே என்ன மேக்கப் பண்ண அனைவரும் குணமாயிட்டீங்களா?